இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்குமான தேர்தல். திமுக என்ன நினைக்குது? செந்தில் பாலாஜி போன்றவர்களது அந்த ஊழல்கள் ஒரு திராவிட இயக்கத்துல திமுகவோடு இரட்டைக்குழல் துப்பாக்கியாக அது பயணிக்கும். இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆளுநர் அதற்கு உண்டான அனுமதியை கொடுக்க வேண்டும். திமுக காரங்க அண்ணாமலைக்கு பதில் சொல்றதும், அண்ணாமலை திமுகவுக்கு பதில் சொல்றதுமாக அந்த சித்தாந்த அரசியல் மட்டுமே நடந்திருக்கிறது. பாஜகவையும் எதிர்த்து தேர்தல்களில் வெல்லுகிற இயக்கமாக நாம் இதை எப்படி உருவாக்க வேண்டும்? எடப்பாடியோட நான் சிறந்த அடிமையா இருப்பேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க அப்படிதான் நினைக்கிறார். அவரும் பிஜேபி எதிர்த்து இல்லை. ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு தொகுதிக்கு 1000 பேர் ஒன்று கூடி இந்த கட்சி இப்படித்தான் வழிநடத்தப்படணும். நம்ம ஒரு கணிசமான வெற்றியை பெற்றால் மட்டும்தான் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி முதல்ல பிஜேபியோட சேர்ந்து 40லயும் பார்லிமெண்ட்ல அதிமுக போனா போகுதுன்னு இபிஎஸ்க்கு 2 சீட்டு, ஓபிஎஸ்க்கு 1 சீட்டு கொடுப்போனது அண்ணாமலை சொல்லுவார். அவங்க வெளியில தெரியாத பல துணை அமைப்புகள் இருக்கும். அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் பாஜகவுடைய கருத்துக்களா இருக்கும். 5 வருஷம் முன்னாடியிலிருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உணர்றாரு. அதாவது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் சித்தாந்த அரசியலுக்கான தேர்தல். ஏத்துக்கலைன்னா அவங்க இந்நேரம் ஜெயில கழிச்சுட்டு இருக்குதுங்க. ஒரு எடப்பாடியை காப்பாற்றணுமா, ஒரு பன்னீர்செல்வத்தை காப்பாற்றணுமா, காவிரி மேலாண்மை அமைக்காவிட்டால் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவோம் சொல்லுறியா? என் நீக்கத்துக்கு கையெழுத்து போட்ட பன்னீர்செல்வத்துக்கு தேவையிடாத கட்சி அது இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் திமுக தப்பு பண்ணா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம். நம்ம எந்த முயற்சியும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதனால சித்தாந்தம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்க நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை ஊருக்கு அடையாளப்படுத்துவேன். இதெல்லாம் பேசினவர் யாரு? அண்ணா திமுகவை சுக்குநூறா உடைச்சு அவங்க ஒரு சேர்த்து பாஜகவை பலமுள்ள எதிர்கட்சியாக எடுத்துக்கணும். செந்தில் பாலாஜி ஊழல் செய்து விட்டாரான்னு பொங்கிட்டு இருக்கையில இவங்க என்ன பேசுவாங்கன்னா, திராவிடத்துக்கு ஆபத்து வந்துருச்சு, திராவிட சக்திகளை எல்லாம் ஒன்று திரண்டு வாங்க, மதவாதத்தை தடுத்து நிறுத்துவோம் வாங்க அப்படின்னு ஊழல் மறந்து போயிடும் இல்லையா? 2 பேருமே பாஜக திமுக என்ன சொல்றாங்க, நீங்க எங்களோட கூட்டணி வைக்க வேணாம், காங்கிரஸோட கூட்டணி வைக்காதீங்க, ஊழல் குற்றச்சாட்டுல நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில, அம்மா வழியில நம்ம பாஜகவையும் எதிர்த்து நிற்போம், திமுகவையும் எதிர்த்து நிற்போம்.